பகுதி 1. பாலகாண்டம் அவதார ரகசியமும் மகா பெரியவாவும். மனிதனாக வந்த பரம்பொருள் மகா பெரியவா காட்டிய ராமாயண ரகசியம். பூஷண வியாக்கியானம் பகுதி 1. ஆன்மீக தேடலில் இருக்கும் அத்தனை நல் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ராமாயணம் நாம் பிறந்தது முதல் கேட்டு வளர்ந்த ஒரு காவியம். ஆனால் அந்த ராமாயண கதைக்குள்ளே சாதாரண மனித கண்களுக்கு தெரியாத பல ஆன்மீக ஆபரணங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. வால்மீகி முனிவரின் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் பின்னால் இருக்கும் அந்த தர்ம ரகசியங்களை அக்குவேறு ஆணிவேராக உடைத்து காட்டும் உன்னத நூல்தான் ஸ்ரீ கோவிந்தராஜரின் பூஷண வியாக்கியானம். பூஷணம் என்றால் ஆபரணம் என்று பொருள். ராமாயணம் என்ற காவியத்திற்கு ஆபரணமாய் விளங்கும் தத்துவங்களை நம் காலத்து நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா பெரியவா தன் எளிய உபதேசங்களால் எப்படி நமக்கு கடத்தினார் என்பதை ஒரு சேவையாக பல பகுதிகளாக நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறோம். அதன் முதல் பகுதிதான் இந்த அவதார ரகசியம். கோவிந்தராஜரின் பூஷண உரை பாலகாண்டத்தின் தொடக்கத்திலேயே ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகிறது. எத்தனையோ அவதாரங்கள் எடுத்த பரம்பொருள் ஏன் ராம அவதாரத்தில் மட்டும் ஒரு சாதாரண மனிதனாக வர வேண்டும்? ராவணனை அழிக்க மகாவிஷ்ணு நினைத்திருந்தால் தன் சுதர்சன சக்கரத்தை ஏவியே ஒரே நொடியில் அழித்திருக்கலாமே. ஏன் இத்தனை துன்பங்களை அவர் மனிதனாக அனுபவிக்க வேண்டும்? இதற்கு பூஷண வியாக்கியானம் ராவணன் வாங்கிய வரத்தின் பின்னணியில் இருக்கும் ஒரு மிக நுட்பமான காரணத்தை கூறுகிறது. ராவணன் பிரம்மாவிடம் வரம் வாங்கும் போது என்னை எந்த தேவனாலும் அசுரனாலும் கந்தர்வனாலும் அழிக்க முடியாது என்ற வரத்தை வாங்கினான். ஆனால் அவனுக்கு இருந்த அகங்காரம் மனித இனத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க வைக்கவில்லை. மனிதர்கள் என்பவர்கள் புல்லை போன்றவர்கள், நகத்தாலேயே கிள்ளி எறிந்து விடலாம் என்று நினைத்து மனிதர்களை அவன் அந்த வரத்தில் சேர்க்கவே இல்லை. இங்கேதான் பகவான் ஒரு தர்ம தந்திரம் செய்தார். எதிரி நம்மை எங்கே பலவீனமானவன் என்று நினைக்கிறானோ அங்கேதான் நம் பலத்தை வைக்க வேண்டும். ராவணனின் அகந்தையை உடைக்க அவன் எந்த மனிதனை துச்சமாக நினைத்தானோ அதே மனித வடிவத்தில் வந்துதான் அவனை அழிக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்தார். இதைதான் மகா பெரியவா வாழ்வில் யாரையும் எளியவர் என்று நாம் எடை போடக்கூடாது என்பதற்கு ராம அவதாரமே சாட்சி என்று மிக அழகாக விளக்குகிறார். இங்கேதான் பூஷண உரை நமக்கு இன்னொரு ஆச்சரியமான தத்துவத்தை உணர்த்துகிறது. ராமாயணம் தொடங்குவதற்கு முன்னால் வால்மீகி முனிவர் நாரதரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்தில் எல்லா நற்குணங்களும் நிரம்பிய தர்மமே வடிவமான ஒரு மனிதன் யாராவது இருக்கிறாரா என்று கேட்கிறார். அதற்கு நாரதர் 16 கல்யாண குணங்கள் பொருந்திய ஒருவனை பட்டியலிடுகிறார். அவர்தான் ஸ்ரீராமன். ஒரு மனிதனுக்குள் அத்தனை நற்குணங்களும் சாத்தியமா? சாத்தியம்தான் என்று ராமன் வாழ்ந்து காட்டினான். ஆனால் மனிதனாக வந்த பிறகும் அவர் தன் தெய்வத்தன்மையை எங்குமே காட்டிக்கொள்ளவில்லை என்பதுதான் இதில் இருக்கும் ஆகச்சிறந்த ரகசியம். ராமாயணத்தின் யுத்த காண்டத்தில் ராவணவதம் முடிந்த பிறகு தேவர்கள் அனைவரும் வானில் தோன்றி ராமனை நோக்கி, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீதான் பரம்பொருள் நாராயணன் என்று துதித்தார்கள். அப்போது ராமன் கைகளை கூப்பிக்கொண்டு என்ன சொன்னார் தெரியுமோ? ஆத்மானம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். அதாவது, நான் என்னை ஒரு மனிதனாகவே கருதுகிறேன், தசரதனின் மகனாகவே பார்க்கிறேன் என்கிறார். ஏன் ராமன் அப்படி மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும்? எப்போதாவது யோசித்தீர்களா? பூஷண வியாக்கியானம் இதற்கு ஒரு உன்னத வேதாந்த விடையை தருகிறது. ஒருவேளை ராமன் தான் கடவுள் என்பதை அங்கே ஒப்புக்கொண்டிருந்தால்
இந்த உலகம் என்ன சொல்லி இருக்கும் தெரியுமோ? அவர் கடவுள், அவரிடம் மாயாஜாலம் இருந்தது, அதனால் தர்மத்தை கடைபிடித்தார், காடு சென்றார், மனைவியை பிரிந்தும் தர்மத்தோடு இருந்தார். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், நம்மால் எப்படி முடியும் என்று மனிதர்கள் தர்மத்தை விட்டு தப்பிக்க வழி தேடியிருப்பார்கள். மனித குலத்திற்கு ஒரு வாழும் உதாரணம் தேவைப்பட்டான். கஷ்டங்கள் வரும்போது கடவுளாக இருந்து அதை மாயாஜாலத்தால் வெல்வது பெருமை அல்ல. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பசி, தாகம், சோகம், பிரிவு என அத்தனையையும் அனுபவித்து அழுது துயரப்பட்டு ஆனாலும் தர்மத்தின் வழியில் நின்று வெல்வதுதான் உன்னதம். இதைதான் பெரியவா ராமன் வார்த்தைகளால் தர்மத்தை உபதேசிக்கவில்லை, தன் வாழ்க்கையாலேயே தர்மத்தை வாழ்ந்து காட்டினான் என்கிறார். பெரியவா கேட்கிறார், ராமன் பூமியில் பிறப்பதற்கு முன்பே வால்மீகிக்கு ராமாயண கதை எப்படி தெரிந்தது? பிரம்மதேவன் வால்மீகிக்கு ஒரு வரம் கொடுத்தார். ராமன் காட்டில் மறைவாக செய்த செயல்கள், ஏன் அவன் மனதில் நினைத்த எண்ணங்கள் கூட உனக்கு ஓலைச்சுவடியில் ஸ்லோகங்களாக தெரியும் என்றார். பெரியவா இதை விளக்கும் போது, ராமாயணம் என்பது வெறும் உலகத்தில் நடந்த போர் அல்ல, அது நம் உடலுக்குள் நடக்கும் ஒரு தார்மீக போராட்டம் என்கிறார். ராமாயணத்தில் மொத்தம் 7 காண்டங்கள் உள்ளன. பாலகாண்டம் முதல் உத்தரகாண்டம் வரை. பெரியவா சொல்கிறார், இந்த 7 காண்டங்களும் நம் உடம்பில் இருக்கும் 7 யோக சக்கரங்களுக்கு சமம். நம் மூலாதார சக்கரத்தில் இருந்து தொடங்கி படிப்படியாக நம் புத்தியை உயர்த்தி சஹஸ்ர சக்கரத்தில் இறைவனை அடைவதுதான் ராமாயணம் காட்டும் ஆன்மீக பயணம். அயோத்தியில் இருக்கும் ராமன் நம் ஆன்மா என்றால், இலங்கையில் இருக்கும் ராவணன் நம்மிடம் இருக்கும் அகங்காரம். அந்த அகங்காரத்தை அழித்து ஆன்மா இறைவனோடு சேர்வதே ராமாயணத்தின் உட்பொருள் என்று பெரியவா மிக ஆழமாக விளக்குகிறார். இதையேதான் கோவிந்தராஜரும் தன் பூஷண உரையில் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவமாக விவரிக்கிறார். மகா பெரியவாவின் உபதேசங்களை நாம் ஆழமாக பார்க்கும்போது அவர் ராமநாமத்தின் அத்தனை முக்கியத்துவம் கொடுத்ததை காணலாம். பெரியவா தனது உபன்யாசத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுவார். தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் என்ற பெயர் தன் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று எப்படி தோன்றியது? வசிஷ்ட மகரிஷிதான் அந்த பெயரை சூட்டினார். ராமா என்ற 2 எழுத்து மந்திரம் தசரதனுக்கு முன்னமே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே இருந்த ஒரு தாரக மந்திரம். வசிஷ்டருக்கு அதன் மகிமை தெரியும், ஆனால் தசரதனுக்கு தன் மகன்தான் அந்த பரம்பொருள் என்பது கடைசி வரை தெரியாது. அவனுக்கு ராமன் வெறும் தன் அருமை மகன் மட்டும்தான். தன் மகனை பிரிந்த துயரத்திலேயே தசரதன் உயிரை விட்டார். பெரியவா கேட்பார், ஏன் தசரதனுக்கு ராமனின் தெய்வ அவதாரம் தெரியாமல் போனது என்று. அதற்கு பெரியவாவே பதிலும் சொல்கிறார். தசரதனுக்கு ராமன் கடவுள் என்று தெரிந்திருந்தால் அவன் ராமனை பிரிந்து காடு அனுப்பியிருக்க மாட்டான். ராமன் காடு செல்லாவிட்டால் ராவணவதம் நடந்திருக்காது. தசரதனின் புத்திர பாசம் என்ற அந்த மாயைதான் ராமாயண தர்மம் தடையின்றி நடப்பதற்கு காரணமாக இருந்தது என்பார் பெரியவா. அதே போல பெரியவா சொல்லுவார், நாம் தான் ராமனை பார்க்கவில்லை, ஆனால் அவனுடைய நாமம் இருக்கிறதே, அது ராமனை விடவும் பெரிது என்பார். விஸ்வாமித்திரர் யாகம் செய்யும் போது அரக்கர்களிடம் இருந்து காக்க ராமனை தான் கூட்டி சென்றார். அன்று ராமன் வில்லை ஏந்தி யாகத்தை காத்தான். இன்று நாம் செய்யும் நல்ல காரியங்களையும் நம் குடும்பத்தையும் காக்க ராமன் நேரில் வர வேண்டாம். அவனுடைய ராமா என்ற 2 எழுத்து நாமம் மட்டுமே போதும். ராமா ராமா என்று நாம் சொல்லும் போது நமக்குள் இருக்கும் தீய குணங்கள் யாவும் நடுங்கும். எந்த ஆபத்து வந்தாலும் ராமநாமம் உங்களை காக்கும் கேடயம் என்பார் பெரியவா. கோவிந்தராஜரின் பூஷண உரை சொல்லும் சரணாகதி தத்துவத்திற்கு
நாம் தினமும் மனமுருகி சொல்லும் ராமா ராமா என்ற வார்த்தையே முதல் படி. மனிதனாக வந்து தர்மத்தை நிலைநாட்டிய ராமனின் கதை அயோத்தியில் அவன் வளர்ந்து விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு செல்லும் போது இன்னும் பல ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. காட்டில் காமத்தை வென்ற ராமன் தார்மீக கடமைகளை எப்படி கையாண்டார்? அடுத்த பகுதியில் விஸ்வாமித்திரர் ஏன் ராமனை தன் யாகத்தை காக்க அழைக்க வேண்டும்? தாடகை வதத்தின் பின்னால் இருக்கும் தர்ம சாஸ்திர நுணுக்கங்கள் என்ன? பூஷண உரையும் மகா பெரியவாவும் காட்டும் அந்த அடுத்தடுத்த கட்ட ஆன்மீக பயணத்தை நம் அடுத்த வீடியோவில் காண்போம். இந்த தொடர் ஒரு சேவை நோக்குடன் உருவாக்கப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த ஆன்மீக சேவையில் நீங்களும் பங்கிடுங்கள். ஜெய் ஸ்ரீராம். பெரியவா பொற்பாதங்கள் சரணம். ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கரா.